உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு காலை 7 மணிக்கு மேல் மாடுபிடி வீரர்களின் உறுதிமொழி ஏற்புடன் தொடங்க இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதிவாணன் நேரலையில் வழங்க கேட்கலாம். மதிவாணன், எத்தனை மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள்? விழாவை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் எந்த நிலையில இருக்கு? முதல் நாள் தொடங்கிய அந்த நாளிலிருந்து தொடர்ந்து 3 நாட்கள் பல்வேறு கிராமங்களில் நடைபெறுவது வழக்கமானது என்று அதனுடைய அடிப்படையில் தற்சமயம் நாம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலமேடு பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாலமேடு பகுதியில் இன்றைய பொழுதும் சரியாக அதிகாலை 7 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு என்பது தொடர்ந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த நேரத்திலிருந்து அனைத்து சாலைகளிலும் அமைத்து விடப்படும். அதே சமயம் முதல் சாலையாக கிட்டத்தட்ட கோயில் சாலை என்பது அமைத்து விடப்படும். அந்த கோயில் சாலையில் யாரேனும் பிடிக்க மாட்டார்கள் என்பது சம்பிரதாயமாக இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அனைத்து சாலைகளும் அமைத்து விடப்படுகிறது. அதே போல சாலைகளை பொறுத்தவரையில் முதல் பாலமேடு பகுதியில் கிட்டத்தட்ட 1000 சாலைகள் வலைதளங்கள் மூலமாக பங்கு பெற இருக்கிறது. வலைதளத்தின் மூலமாக மின்பதிவு செய்யப்பட்டு டோக்கன் பெறப்பட்ட அந்த சாலைகளுக்கு மட்டுமே அனுமதி என்பது இங்கே அளிக்கப்படுகிறது. அதே போல மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 700 மாடுபிடி வீரர்கள் இங்கே பங்கு பெற இருக்கின்றனர். 700 மாடுபிடி வீரர்கள் மற்றும் 1000 சாலைகளுக்கு அடுத்தடுத்து மருத்துவ பரிசோதனை என்பது செய்யப்பட்டு இதன் அடிப்படையில் அவர்கள் அதே போல ஜல்லிக்கட்டு நாளை பல்வேறு விதிமுறைகள் என்பது பின்தொடர்வது வழக்கமானது. அதனுடைய அடிப்படையில் இந்த முறை ஜல்லிக்கட்டு சாலைகளுக்கு என்ற விதிமுறைகளை நாம் பார்த்தோமானால் சாலைகளுக்கு 4 பற்கள் நிலைத்திருக்க வேண்டும். 3 வயதை அந்த சாலைகள் என்பது கடந்து இருக்க வேண்டும். அதே போல சாலைகளுக்கு எந்தவித காயங்களும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கக்கூடாது போன்ற விதிமுறைகள் ஜல்லிக்கட்டு நிர்வாகமாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதே சமயம் மாடுபிடி வீரர்களுக்கு உள்ள விதிமுறைகளை நாம் பார்த்தோமானால் அவர்கள் நிச்சயமாக 5 அடியை தாண்டி இருக்க உயரத்தை பொறுத்தவரையில், அதே சமயம் அவர்களுடைய உடலின் காயங்கள் என்பது எந்த விதத்திலும் இருந்துவிடக்கூடாது. அதே போல களத்தினில் வருகிற பொழுது அவர்கள் மது அருந்திருக்கக்கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டானது மிக அதிகாலை 7 மணிக்கு தொடர்ந்து இருக்கிறது. இதனை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் நேரத்தில் அதே சமயம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து கொண்டிருக்கிற சஞ்சீரா உட்பட ஏராளமான பிரபலங்கள் இங்கே வந்து பச்சை கொடி வைத்து இந்த ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அதே சமயம் ஜல்லிக்கட்டை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு உறுதிமொழி என்பது கொடுக்கப்படும். அந்த உறுதிமொழியில் மாடுபிடி வீரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு, அதாவது ஜல்லிக்கட்டு சாலைகளை நாங்கள் எந்த விதத்திலும் பின்பற்ற மாட்டோம், வால் போன்ற அதனுடைய கிரேதங்களில் எந்தவித காயங்களையும் ஏற்படுத்த மாட்டோம் உள்ளிட்ட 10 வாக்குறுதிகளை அவர்கள் எடுத்துக் கொண்டவர்கள்தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், அந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்க இருக்கிறது. அதே சமயம் கிட்டத்தட்ட பார்வையாளர்களை பொறுத்தவரையில் நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதாவது மாசான துறைச்சந்திரன் மிக தத்ரூபமான காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். பார்வையாளர்களுக்கென இங்கு தனிமாடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இங்கு தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை பார்த்து வரலாம். அதே போல அவர்களுக்கு 1 மணி நேரம் என்பது ஒதுக்கப்படும். 1 மணி நேரத்திற்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் மாறி அடுத்த பார்வையாளர்கள் வருவார்கள். அதே போல மாடுபிடி வீரர்களுக்கு என்பது சுற்றுகளின் அடிப்படையில் தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒரு சுற்றுக்கு கிட்டத்தட்ட 50 மாடுபிடி வீரர்கள் பங்கு கொள்வார்கள். அதே போல இந்த விதிமுறைகள் உட்பட்டு திறன்பட பேசக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள் அடுத்தடுத்து விளையாடுவதற்கும் களம் காண்பதற்கும் அவர்களுக்கு அனுமதி என்பது அளிக்கப்படும். சிறந்த மாடுபிடி வீரர்களாக வரக்கூடியவருக்கு நாம் நம்முடைய ஒளிப்பதிவாளர் மாசாவன் குறித்து 2-4 சக்கர வாகனங்கள், அதாவது காரில் இருக்கக்கூடிய வாகனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஒரு காரும், அதே சமயம் சிறந்த சாலையாக இந்த மைதானத்தில் சிறந்து விளையாடக்கூடிய சாலையாக இருக்கக்கூடிய சாலையின் உரிமையாளருக்கு ஒரு கார் என்பது பரிசாக வரப்படுகிறது. அதே போல அடுத்தடுத்த பரிசுகளை நாம் பார்த்தோமானால் அப்பாச்சி என்று சொல்லக்கூடிய அந்த 2 சக்கர வாகனம் ஒன்று அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றையும் வழங்கப்படுகிறது. பல தரவு மாடு, தரவை பத்து, மிதிவண்டி உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் இங்கே தயாரில் இருந்து கொண்டிருக்கிறது. மாடு வெற்றி பெறுகிற பட்சத்தில் அவர்களுக்கான அண்டா மற்றும் மிக்சி, ஃபேன் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. பரிசு பொருட்களை பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டான பரிசு பொருட்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. மருத்துவ பரிசோதனையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் மிகச்சரியாக 1/2 மணி நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடங்கப்படுகிறது. அதே போல இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி வருகிற சமயத்தில் மிகச்சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு நிறைவு பெறும். சாலையில் இருக்கிற பட்சத்தில் விழாக்குழு கமிட்டியில் உள்ள விருப்பத்துக்கு ஏற்ப தொடர்ந்து 1/2 மணி நேரம் என்பது கூடுதலாக வழங்கப்படும்.
அதே போல இந்த போன முறை அதாவது நேற்றைய பொழுது மதுரை அவனியாபுரத்தில் விளையாடிய காளைகளாக இருக்கட்டும், மாடுபிடி வீரர்களாக இருக்கட்டும், இந்த பாலமேடு பகுதியில் அவர்களுக்கு அனுமதி இல்லை. வலதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாம் பார்த்தோமானால் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்பு வேலிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாடுபிடி வீரர்கள் ஓடி வந்து அவர்கள் மதிவாணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.